கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ட்ரீட்மெண்ட் ஆஃப் அல்கைல் குளோரைடு. ஓகே, ஸோ த ட்ரீட்மெண்ட் ஆஃப் அல்கைல் குளோரைடு வித் aqueous KOH leads to the formation of alcohol. But in the presence of the alcoholic KOH, இது நமக்குனா இட்ஸ் லீட் டு த அல்கின் வந்து நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டா கிடைக்குது ஒய்ன்னு வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறோம். எப்போ வந்து அக்வாஸ் KOH போடணும், எப்போ வந்து ஆல்காலிக் KOH போடணும்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து இதோட ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து நமக்கு என்னன்றதை நம்ம இந்த கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று அக்வாஸ் KOH அண்ட் ஆல்காலிக் KOH. ரெண்டையும் நம்ம வந்து ஒரே ஷார்ட்ஸ் வந்து பார்க்க முடியாது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்வாஸ் KOH போடும்போது நமக்கு வந்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தில் காம்பவுண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்க கார்பன் வந்து இருக்குது, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இது என்ன பண்ணா எத்தில் குளோரைடு வந்து நான் எடுக்கிறேன். ஓகே, எத்தில் குளோரைடு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுல நான் என்ன பண்ண போறேன்னா அக்வாஸ் KOH வந்து நான் ஆட் பண்ண போறேன். அக்வாஸ் KOHனா நம்ம என்னது KOH வித் வாட்டர். அப்போ நீங்க KOH வாட்டர்ல போட்ட உடனே KOHன்றது என்னது ஒரு அயானிக் காம்பவுண்ட். வாட்டர்ல போட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடுதுன்னா இது வந்து K பிளஸ் நமக்கு என்ன பண்ணா OH மைனஸா வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடும். அப்ப K பிளஸ் அண்ட் OH மைனஸா நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடுது. இந்த மாலிக்யூல் நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ இந்த கார்பன் இங்க ஒரு பாண்ட் வந்து இருக்குது. இந்த பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் மீன்ஸ் 2 எலக்ட்ரான். அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த கார்பன் உடையது, ஒரு எலக்ட்ரான் வந்து குளோரின் உடையது. ஆனா குளோரின் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கனால கார்பன் டை எலக்ட்ரானையும் சேர்த்து வந்து நமக்கு கேட்கும். ஆனா கார்பன் வந்து கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது. ஏன்னா அதோட எலக்ட்ரான்ஸ் எப்படி கொடுக்கும்? அது வந்து கார்பன் வந்து நீங்க வந்து கொடுக்காது. அப்ப குளோரின் வந்து எப்படியாவது அதுக்கு இருந்து அந்த எலக்ட்ரான் வந்து வாங்கிடணும்னு சொல்லிட்டு அது வந்து ட்ரை பண்ணிட்டு 2 பேருக்கு அங்க ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்கும். அப்ப அந்த குளோரின் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப இங்க 2 பேரும் ப்ராப்ளம் இருக்கிறத பார்த்துட்டு இந்த OH மைனஸ் நமக்கு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து பேக் சைடா வந்து இந்த கார்பன்ட்ட குளோரின் வந்து எலக்ட்ரான் கேட்டா நீ வந்து கொடுத்துரு, நான் வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்றேன், என்கிட்ட வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி நிறைய இருக்குது. ஏன்னா மைனஸ் சார்ஜ் மீன்ஸ் வாட் இல்லப்பா நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குது. அப்ப குளோரின் வந்தா கொடுத்துருன்னு சொல்லிட்டு குளோரின் வந்து கொடுக்க சொல்லிடுறோம். இது வந்து SN2 மெக்கானிசம். அப்ப அது கொடுத்துருச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப அக்வாஸ் KOH போடும்போது நமக்கு நடக்கிறது வந்து இதுதான். அப்ப குளோரின் வெளியே போயிட்டு நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா OH வந்து நமக்கு போயிட்டு அங்க வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. K பிளஸ் இருக்குது, OH மைனஸ் இருக்குது. OH மைனஸ் போய் நமக்கு அட்டாக் பண்ணுது. Kவும் Cலும் KCலும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆக போகுது. அப்ப நமக்கு வந்து ஆல்கஹால் வந்து கிடைச்சிடும். அப்ப அக்வாஸ் KOH போடும்போது நமக்கு வந்து இதுதான் நமக்கு நடக்கும். ஆல்கஹாலிக் KOH போடும்போது நமக்கு என்ன நடக்கும்ன்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.